சிரிக்காதேன்னு சொன்னால் நான் எப்படி சிரிக்காமல் வருவேன்? நிஜமாலுமே வா. பறக்கும் ஆனால் பறந்து போகாது, அது என்ன? பிரியா ஏதாவது ஒரு விடுகதை சொன்னானே பிரியா, பதில் சொன்னான்னு. பிரித்தோசி ஈஸியாக கேளு. அது எவ்வளோ பாயிண்ட் பாயிண்டாக வச்சுருக்குது, ஈஸியாக கேளுன்ற. பட்டம். பட்டம் பறக்கத்தானே செய்யும், அது எப்படி பறக்காமல் இருக்கும்? எதுக்கு தம்பி அப்படி சொல்கிற? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? பட்டம், அதுதான் சொல்கிறேன், பட்டம் பறக்கும், அது எப்படி பறக்காமல் இருக்கும்? பறக்கும் ஆனால் அது பறக்காது அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒன்று இருக்குது. அதுதான். அப்படியா தம்பி? ஸோ சேட்ஸ். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உள்ள வா. அப்புறம் என்ன பண்ணுறது? மூணு கேள்வி கேட்ட பிரித்தோசு, மூணுக்குமே நாங்கள் எதுக்குமே பதில் சொல்லலை. ஏய், துணி பறக்கும் இல்லை, ஒரு காற்றுக்கு அடித்தாலும் பறக்கும். பறந்து எங்கேயோ போய் விழுந்துருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருச்சாமே. கொடிக்கயிறா? கொடி. நான் கரெக்டாக தானே சொன்னேன். கொஞ்சம் கிட்டங்கவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொடி கரெக்டா? அடுத்து நல்லா கேளு. கொடி தான், கொடி தான் பிரியா. கொடியில் நம்ம துணி போட்டால் பறக்கும். தேசிய கொடியில் நம்ம வீட்டில் துணி கயிறு கட்டுறோம்ல, கொடி கயிறு மாடியில், தேசிய கொடியா? சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் பிரித்தோசு. இன்னும் ஒரு விடுகதை. நீ விடுகதை கேளு, நான் ஹைலைட் போட்டு விட்றேன். சத்தமாக சிரிக்கிறேனா? அந்த சிரிப்பு போயிடுச்சு என்னை விட்டுட்டு. நான் சும்மா ஏதோ ஒரு ஆறுதலுக்கு தான் இப்போ உட்காந்து சிரிக்கிறேன். பார்த்தே இல்லைங்க என்ன நடக்குன்னு. பள்ளிக்கு செல்வான் பாடம் படிக்க மாட்டான், அவன் யார்? ஓ, நீ சத்தம் இல்லாமல் சிரிக்கிறியா? தம்பி இருக்கானா? பள்ளிக்கு செல்வான் ஆனால் பாடம் படிக்க மாட்டான். புத்தகமா? டேபிளா? பள்ளிக்கு என்னது செல்லும்? பேக்கா? பிரியா, இதுக்கு கூட உனக்கு தெரியாதா? தெரியாதா? எருமை எருமை மாடா பிரித்தவுசு? பள்ளிக்கு போவான் ஆனால் படிக்க மாட்டான்.